ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவுதான் உழைத்தாலும், இன்னைக்கு அந்த காசு பத்தலங்கக்கூடிய ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதற்குரிய செலவுகள் வந்து நிக்குது. ஒரு விண்ணை முட்டக்கூடிய ஒரு விலைவாசி உயர்வுகள் இருக்கு. அப்ப அந்த காசை பெருக்கிக் கொள்வதற்கு எண்கள் உதவுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உதவும். நியூமராலஜிக்கலா ஒருவருடைய நேம் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா, அவங்க பெரிய தடைகளை வென்று, அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விகளை வென்று, வெகுமதிகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ரிவார்ட்ஸ வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேண்டும் என்றால், உங்களுடைய பெயரை சரிபார்க்கணும். ஒருவருக்கு அமையக்கூடிய பெயர் அவருக்கு முன்னேற்றத்தை தந்து விடுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எண்கள் ரீதியாக அது சாத்தியமே. ஒருவருடைய பெயர் திலீப்ன்னு இருந்தது வரைக்கும், அவரால பெரிய வெற்றிகளை பெற முடியல தான். அவங்க வாழ்க்கையில வறுமை தாண்டவமாடுது. இருக்கக்கூடிய பொருட்களை விற்று, அதுவும் அவருடைய புரொஃபஷனா இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உட்பட்ட பொருட்களை விற்றே அவங்க வந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்துச்சு. ஆனா, ஏ.ஆர். ரஹ்மானாக மாறிய பிறகு, இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு உயரம், நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான சாதனைகள், இது எல்லாத்தையும் அது தருது. அதற்காக அவருடைய திறமை ஒன்றுமில்லைங்கிறது கிடையாது. திறமைய எந்த உச்சத்தில கொண்டு போய் வைக்கணும்? திறமைக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ திறமை மிகுந்த மனிதர்கள், அவங்க லைஃப்லயே வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி போய் கிடக்குறாங்க. நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட்ன்னு யார சொல்றோம்? சச்சின் டெண்டுல்கர் அவர்களை சொல்றோம் இல்லையா? அவரே வந்து என்னைய விட டேலண்டான பிளேயர் என்னுடைய நண்பன் அப்படின்னு யார தெரியுமா கை காமிச்சாரு? வினோத் கேம்ப்லி. வினோத் கேம்ப்லி இன்னைக்கு என்ன ஆனாரு? அவரால லைஃப்ல அவருடைய புரொஃபஷன்ல ஜெயிக்க முடியல. காட் ஆஃப் கிரிக்கெட்டே வந்து என்னை விட உயர்ந்த பிளேயர் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். அவருடைய டேலண்ட் அப்படி. வினோத் கேம்ப்லியோட டேலண்ட் அப்படி. ஆனா, அந்த பெயருக்கான அங்கீகாரம், அந்த பெயருக்கான அந்த டேலண்ட்டுக்கான ஒரு உயர்வுகள், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அடுத்தடுத்து கிடைத்து, அவருடைய கேலிபர அதாவது படிப்படியான வளர்ச்சிய குடுக்கக்கூடிய வகையில பெயர் அமைந்திருக்கணும். அப்படி அமைஞ்சிருந்தா தான் ஒரு மனிதனால் சாதனை செய்து தொடர்ந்து அந்த சாதனையில் நிற்க முடியும். அதற்கான வாய்ப்பு வந்து உங்களுடைய பெயர் உருவாக்கி தந்தால் அதுவே போதுமானது. அப்ப அது என்ன பண்ணும்? உங்களுக்கு காசு பணத்தை தரும். வெற்றியை தரும். அப்ப அந்த காசு பணம் அப்படிங்கிறதற்குரிய எண்கள் ஏதாச்சும் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. குபேரனுக்குரிய எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் எண்.